வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பைத்தானில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு ஸோ டவுன்லோட் பைத்தான் 3.11. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு நம்ம டபுள் கிளிக் அடிச்சு ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இன்ஸ்டால் நவ் ஆன் சி டிரைவ் அங்கே எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற கேட்குது. நான் என்ன செய்ய போனால் லொக்கேஷனை மாற்றிக்கிறேன். ஸோ கஸ்டம் இன்ஸ்டாலேஷனில் போட்டு ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸ் அப்படியே ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய பாத் சி டிரைவில் 3.1 அப்படிங்கிற 3.11 அப்படிங்கிற லொக்கேஷனில் எனக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர். ஸோ இதில் இன்ஸ்டால் பண்ணுது. டவுன்லோடிங் டிபக்கிங் சிம்பிள்ஸ் பைனரிஸ் ஸோ என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுதுன்னு எல்லாத்தையும் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்குவோம். ஆன் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டால் கொடுத்துருவோம். ஸோ பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் கொடுத்தோன்னே எஸ், இன்ஸ்டாலேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பைத்தான் 3.11 ஐ மீன் 3.11 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்வாயன்மெண்ட் வேரியபிள் கரெக்டாக செட் ஆயிருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். ஸோ என்வாயன்மெண்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.11 இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணி பைத்தான் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.